யார்ரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்கன்ற மூமெண்ட் தாங்க இது. இந்த சொந்தக்காரன் தான் சொல்கிறேன். இந்த சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நம்ம கஷ்டப்படுற வரையும் இவங்க நல்லவங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே இவங்க மாறிடுவாங்க. இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கே செலவு பண்ணிக்கினா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. உனக்கு என்னப்பா நீ நல்லா தானே சாப்பிட்ற, உனக்கு என்னப்பா நீ நல்ல துணி தானே போடுற, உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படின்வாங்க. ஜாலியாக இருந்தால் காசு சம்பாதிக்க முடியுமா? கஷ்டப்படுறதுனால தான் காசு சம்பாதிக்கிறோம். நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு செலவு பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? உதவி நம்மக்கிட்ட காசு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்மள்ட்ட கேஷாக இருக்க போகுது. அப்படி இல்லை என்கிட்ட இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டோன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க. என்னமோ இவங்க நம்மள்ட்ட காசு கொடுத்து வச்சு அதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியம். இதை விட ஒரு பெரிய கொடுமை ஒன்று இருக்குங்க. அதான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஏதோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சோமா, ஒரு சும்மா ஷேர் பண்ணுவோமான்னு பண்ணிட்டாலே போதும், அங்கே தான் எல்லாரும் வந்து அட்டண்டன்ஸ் போடுறது. நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஊர்லேயே இருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டேட்டஸை போட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு வியூ வந்துடும். அங்கே கமெண்ட்டெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வியூ மட்டும் யார் யார் நம்மளை நோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கணுன்னா இது ஒன்று பண்ணலாம். ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டுடுங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தே நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஏதாவது ஹாப்பியாக போட்டோன்னா ஓ இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போலன்னுவாங்க. ஏதோ ஒரு சேட் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சேன்னு போட்டோன்னா ஓகே ஏதோ பிரச்சனை போல் இருக்கேன்னு ஒரு ஃபோன் வரும். அப்போ மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபோனே பண்ணுவாங்க, என்னம்மா ஏதாவது ப்ராப்ளமானுட்டு. ஹாப்பியாக நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஒருத்தரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதில் இன்னொரு கொடுமை சொல்லட்டுமா? அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்ணாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலன்னா அது வரை பெரிய பிரச்சனைங்க. நானும் யோசிப்பேன், என்னடா இது ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்னாலே டாக்ஸிக்னு சொல்கிறாங்களே இந்த ஜென்ரேஷனில். நம்மலாம் அப்படி வளரலையே, நம்மலாம் எவ்வளோ மரியாதை கொடுத்தோம் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு. ஆனால் போக போக தான் தெரியுது ஏன் இப்படி சொல்கிறாங்க இந்த காலத்து பசங்கன்னுட்டு. ஆனாலும் இந்த காலத்து பசங்க ரொம்ப உஷாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து தூரம் விலகிடுறாங்க. நம்ம தான், அதாவது இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தான் மாட்டிக்கின்னு முழிக்கிறோம். அவங்கள விலக்கியும் வைக்க முடியல, அவங்க கூட சேர்ந்தும் இருக்க முடியல. பயங்கர டாக்ஸிக் தாப்பா. அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா பேசியே கறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சே நம்மளை வந்து கார்னர் பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது கஷ்டத்தை சொன்னால் நம்ம அப்படிங்களா ஐயோயோ பாவம் இப்படின்னுட்டு நம்ம சொல்லி கேட்கணும். அதுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நம்ம ஆஃபர் பண்ணணும். ஆனால் நம்ம ஒரு கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்வாங்க. அதுவும் சந்தோஷம், உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷங்க. ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படியா இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ சமாளிச்சிருவேன்னுட்டு பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. நீ கஷ்டப்படுறியா படுன்னு. அதான் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வயிற்று வலி தலைவலின்னு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு வந்தால் அது கஷ்டம், நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது என்னமோ. அதனால தான் சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எல்லாரையுமே ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும். நம்மளோட பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு 100% வந்து அந்த பர்சன் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, இல்லை வந்து அவங்க கரெக்டாக அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கன்னா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் எல்லாமே சொல்லக்கூடாது. நம்மளோட ஃப்யூச்சர் பிளான்ஸ், நம்மளோட சேவிங்ஸை பற்றி, நம்மளோட பசங்களோட பற்றி, இன்ஃபேக்ட் பசங்களோட படிப்பை பற்றியோ இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது கூட ஷேர் பண்ணாதீங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் தானே ஃப்ரெண்டு தானேன்னுட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க. எல்லாம் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. அவங்க கூட ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஒரு போய்ட்டு மாட்டிப்பீங்க. ரிலேஷன்ஷிப்புங்க, எந்த ரிலேஷனாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பவுண்ட்ரி இருக்கணும். இதுதான் நான் ஷேர் பண்ண போகிறேன், அவங்கள இந்த லிமிட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம எப்படி மற்றவங்கள டாக்ஸிக்குன்னு சொல்கிறோமோ, ஒருவேளை நம்மள கூட மற்றவங்க அப்படி சொல்லுவாங்களோ? அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா, நம்மளுக்கு மற்றவங்கள்ட்ட என்னென்ன விஷயம் பிடிக்காதோ அதை நம்மளும் பண்ணக்கூடாது. காசிப் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிடவே கூடாது. நம்ம விஷயத்த நம்ம பார்த்துக்கணும், மற்றவங்கள நம்ம விஷயத்துக்குள்ளே வரவிடக்கூடாது. அதே தான் நம்மளுக்கும் யார் யார் விஷயத்துக்கும் போகக்கூடாது. நம்ம லிமிட்டில் நம்ம இருந்துக்கணும்.